டைம் இஸ் லைஃப். நேரம் தான் வாழ்க்கை. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த காலம் தான். ஆனா இந்த நேரத்தை, உங்களுடைய பொன்னான நேரத்தை வீணடிக்கிற அல்லது விரயம் செய்யற 10 விஷயங்களை பத்தி இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட முக்கியமான நோக்கம். நம்பர் 1, இன்ஸ்பைரேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. யாராவது எனக்கு இன்ஸ்பயர் பண்ணுவாங்களா, என்ன மோட்டிவேட் பண்ணுவாங்களா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. மோட்டிவேஷன் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளதான் இருக்கு. உள்ளுக்குள்ள இருந்து கிளம்புறதுதான் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது. ஒரு விளக்கு இருக்கு, அந்த விளக்குல எண்ணெய் இருக்கு, திரி இருக்கு. ஒரு தீக்குச்சி எடுத்து உரைச்சி அதை பத்த வைக்கிறோம். இப்போ அந்த விளக்கு எரியறது தீக்குச்சினாலயா இல்ல விளக்குனாலயா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, அதை பத்த வைக்கிறதுக்கு தான் தீக்குச்சி தேவையே தவிர அது எரியறதுக்கு விளக்கு தான் தேவை. இந்த மோட்டிவேஷன்ங்கிறது, இன்ஸ்பைரேஷன்ங்கிறது உங்களை தீக்குச்சி மாதிரி பத்த வைக்கிறதுக்கு தான். சில நேரத்துல அது இருக்கும், சில நேரத்துல அது இருக்காது. ஆனா எரியறதுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் உங்களுக்குள்ள இருக்கு. அதை பயன்படுத்துங்க. வெளியே இருந்து எக்ஸ்டர்னலா நிறைய விஷயங்களுக்காக வெயிட் பண்ணி நேரத்தை விரயம் பண்ணாதீங்க. உங்களால ஸ்டார்ட் பண்ண முடியும்னு நம்புனா நிச்சயமா உங்களால முடியும். 2வது விஷயம், அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ, என்ன நினைப்பாங்களோ, இல்ல நம்மளை பத்தி என்ன பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறது. இது டோட்டலா ஒரு டைம் வேஸ்ட் பண்ற ஒரு விஷயம். அடுத்தவங்க நம்மளை பத்தி பேசுனா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை காதுல வாங்காம அல்லது அப்படி நினைக்காம உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போயிட்டே இருங்க. என்னன்னா, மற்றவங்களுடைய வேலை என்ன தெரியுங்களா? மற்றவங்களை பத்தி பேசுறதுதான் மற்றவங்களுடைய வேலை. அது அவங்களுடைய வேலை, அது அவங்க பார்க்கட்டும். அது உங்களுடைய வேலை கிடையாது. ஸோ உங்களுடைய வேலை உங்களுடைய வேலையை பார்க்கறது தான். ஸோ உங்களுடைய வேலையை பார்க்க கிளம்புங்க. மற்றவங்களை பத்தி கவலைப்படாதீங்க. உங்களுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க.